இப்போ ஒரு ஒரு கதை ஒன்று சொல்ல போறானா. இது குரான்ல அல்லாஹ் சொல்ற கதை. அந்த பறவைக்கு பேர் அபாபில். நல்ல பையன். அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் கட்டிக்க கூடாது. கடைசியா ஓகே சூப்பர் பாயிண்ட். வெரி குட் மென்ஷன். அத்தீக் பைத்துல் அத்தீக் பழமையான வீடு, பழமையான ஆலயம். طعم الدنيا اتغير، فرحة قلبي بتكبر وبطلتك بتغير، ما أحلك يا رمضان. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. அஸ்ஸலாமு அலைக்கும். பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறானா. உங்களுக்கு கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கதை கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே கதை பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? கதை சொல்லட்டா போனால் ஒரு சூப்பரான கதை இது. அந்த மாதிரி விடுற டுபாக்கூர் கதை இல்லை இது. இது நெசமான கதை. ஓகேயா? இது குரானில் அல்லாஹ் சொல்கிற கதை, சரித்திர கதை. ஓகேயா? பேசுமா? குரானில் கதை பேசுவோமா? கதை சொல்லுவோமா? என்ன கதைன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. இந்த கதை ஒரு பயங்கரமான ஒரு பொறாமை பிடிச்ச ஒருத்தனை அல்லாஹ் எப்படி அழித்து நாசமாக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை. சரியா? இந்த கதைக்கு டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டால் யானைப்படை. கதையுடைய தலைப்பு என்ன? யானைப்படை. யானைப்படை அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது? யானைப்படை அப்படின்னோடனே யானை பெரிய மிருகம் இல்லையா? இந்த யானையை ஒரு பெரிய படையாக திரட்டிக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், காபா இருக்குல்ல, காபா மக்காவை நோக்கி கிளம்பி வந்தான். எதுக்கு வந்தான் தெரியுமா? எதுக்கு வந்தான் தெரியுமா? அவன் ஏன் வந்தான் அப்படின்னா தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் எங்கேருந்து வந்தான்னா, யமன் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. மக்காவுக்கு கிழக்க யமன் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுடைய தலைநகரத்துக்கு பேர் சன்னஹான்னு பேர். என்ன பேர்? சன்னஹா. அந்த சன்னஹாவிலேருந்து கிளம்பி வந்தான். எதுக்கு வர்றான் அப்படின்னா, சரியான பொறாமை பிடிச்ச போய் அவன் பேர் ஆபிரஹா. அவன் பேர் என்னது? ஆபிரஹா. அந்த ஆபிரஹாமன் என்ன பண்ணான்? அவன் தான் அந்த படையை கிளப்பிக்கிட்டு வர்றான். எதுக்கு வர்றான் அப்படின்னா, இந்த அரபு நாடுகளில் எல்லாம் அரபு பேசுகிறாங்கல்ல, அரபு நாடுகள் எல்லாம் சவுதி அரேபியா, குவைத்து, கத்தர், பஹ்ரைனு, அந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குல்ல, அங்கே எல்லாருமே இந்த காபாவை ரொம்ப பெருசாக மதிப்பாங்க. காபா, மக்காவில் இருக்கிற காபாங்கிற ஆலயம் இருக்குல்ல, அந்த ஆலயத்தை இப்போ நம்ம எல்லோரும் மதிக்கிறோம்ல. நம்ம ஹஜ்ஜுக்கெல்லாம் போவாங்க, உம்ரா செய்ய போவாங்க. இது மாதிரியெல்லாம் ரொம்ப புனிதமாக நம்ம நினைக்கிறோம், ரொம்ப மதிப்பாக நினைக்கிறோம். எப்போவாவது ஒருக்க போய் பார்த்துட்டு வந்துடணும், ஒருக்க போய் தொழுதுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கும்ல. அந்த பள்ளியாசலை எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பார்ப்பாங்களா. அது வருஷம் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி மக்காவுக்கு போகிறாங்க. இவன் ஒரு மண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இது, எல்லா பேரும் அங்கே போகிறான், நம்ம ஊருக்கு எல்லாத்தையும் இந்த பக்கம் திருப்பணுமே, எப்படி திருப்புறது? எல்லாரும் நம்ம ஊர் பெரிய ஊராகணும். மக்காவுக்கு எல்லாரும் போய், மக்கா பெரிய ஊராக இருக்குது, மக்காவில் நிறைய வருமானம் வருது, மக்காவில் எல்லா ஊருக்காரங்களும் தான் நிறைய வியாபாரம் நடக்கும், நிறைய காசு கிடைக்கும், நிறைய செழிப்பாக இருக்கும்ல. அப்போ நம்ம ஊரே அந்த மாதிரி ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அவன், சரி அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, இந்த ஆலயத்துக்கு தேடி தானே போறிய, அதை விட சூப்பரான ஒரு ஆலயத்தை நான் கேட்டுறேன் பாரு அப்படின்னு அவன் பெருசாக பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி ஆட்களை கொண்டு வந்து இறக்கி பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடித்து ஊரெல்லாம் அறிவிப்பு செஞ்சாச்சு, இது மாதிரி ஆலயம் இருக்குது, எல்லோரும் வாங்க. எவ்வளவோ அனௌன்ஸ் பண்ணாலும் ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க. அவன் சொந்த ஊருக்காரனை கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். என்னடா இது யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ தான் அவன் மூளையில் ஒரு குறுக்கு புத்தி ஒன்று தோணுச்சு. இந்த காபா இருக்கிறதுனால தானே நம்ம ஊருக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், காபாவை என்ன பண்ணுவோம், உடச்சிருவோம், இடிச்சிருவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம். அப்படியே அவன் வாரான், அவன் இடிச்சிருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ண பிளான் பண்ணிட்டு கிளம்பி வாரான், இடிச்சிருவோம். ஆபிரகாம் மன்னன் வாரான். சரியா? இடிச்சிருவோன்னு சொல்லி வந்து கிளம்பி அதுக்கு தான் இந்த படையை திரட்டுறான். அப்படியே பார்த்த உடனே மிரள்ற மாதிரி அப்படி யானை படையில் போய் இறங்கணும் அப்படின்ட்டு
யானைப்படை ஆயிரக்கணக்கில் யானையை பயிற்சி கொடுத்த யானைகளை ரெடி பண்ணிக்கிட்டு கிளம்பி அப்படியே வரான் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் யமன்லேருந்து சவுதி அரேபியாவை நோக்கி மக்காவை நோக்கி வண்டி வருது. இப்போ என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்து மக்காவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி எல்லாம் இறங்கப்பா அப்படின்னு படையில் பூரா இறக்கி அங்கே சாப்பிட்டு போட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது பார்த்தா அக்கம் பக்கத்தில் மக்காக்காரங்களுடைய ஆடு மாடுலாம் மேயுது, ஒட்டகம்லாம் மேயுது. அந்த ஊருக்காரங்களுடைய இதெல்லாம் மேயும் தானே, இருக்கும் தானே. மேயுதை பார்த்தோன்னே இவனும் ஆட்கள் போய் என்ன பண்ணிட்டானுவா, அந்த கால்நடைகள் அது இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இந்த படை வீரர்கள்லாம் கொண்டு போயிட்டானுவா, அவனுக்கு கூட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டானுவா. அதில் அந்த ஊரில் ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னன்னு கேட்டால் அப்துல் முத்தலிப். அவர் பேர் என்னது? அப்துல் முத்தலிப்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யார் அப்துல் முத்தலிப்? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? அது யாரு சொல்லு, பேரை சொல்லு. நான் தான் சொல்லிட்டேன்ல, யாருன்னு சொல்லு. பெரிய தந்தை இல்லை, முஹம்மது நபியோடைய தாத்தா, பாட்டனார். அவங்க அத்தாவோட அத்தா. ரசூல்லாவுடைய அத்தா பேர் என்னது? அப்துல்லா. என்ன பேரு? இது அப்துல்லா யார் பேரு? முஹம்மது நபியோடைய அத்தா பேர். அவங்க அத்தா பேரு அப்துல்லாவுடைய அத்தா பேரு அப்துல் முத்தலிப். சரியா? இந்த அப்துல் முத்தலிப் அவர் தான் அன்னைக்கு அந்த ஊர்லேயே பெரிய மன்னர் மாதிரி, தலைவர் மாதிரி இருந்தார். இப்போ அவருடைய ஒட்டகம் இருந்துச்சு, அதையும் பிடிச்சிட்டு போயிட்டானுவா. இவர் என்ன பண்ணார், வரார், அப்துல் முத்தலிப் வரார், செய்தியை அனுப்பிட்டு தலைவர் வர்றாரு, பார்க்க வர்றாரு அப்படின்னோடனே ஆபரகா ரெடி ஆகிட்டான். பேச்சுவார்த்தைக்கு வராரு போல இருக்குது. என்ன பேச்சுவார்த்தை? தயவு செஞ்சு எங்கள் பள்ளியாசல் இடிச்சிடாதீங்க, இது ரொம்ப பழமையான பள்ளி, இது ரொம்ப பழமையான பள்ளி. பழமையான பள்ளி அப்படின்னு குரானில் ஒரு பேர் இருக்குது, பைத்துல் அத்தீக். அந்த பேர் என்னது? பைத்துல் அத்தீக். பைத்துல் அத்தீக்னா பழமையான வீடு, பழமையான ஆலயம்னு அர்த்தம். பழமையான ஆலயம்னா உலகத்திலே ஆக பழமையான ஆலயம் எது அப்படின்னா காபத்துல்லா தான். முதல்ல உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குறதுக்காண்டி கட்டப்பட்ட ஆலயம் எதுனா காபத்துல்லா தான், ஃபஸ்ட்டு அதான். அதனால் அது ரொம்ப சிறப்பு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூமியில் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டிய கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல்ல, அதனால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்துல் அத்தீக் பழமையான ஆலயம்னு குரானில் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சரியா? இப்போ அவர் வர்றார். அவர் வந்தால் ஆபிரகாம் நினச்சிக்கிட்டு இருக்கான், தலைவர் வராரு, பேச்சுவார்த்தைக்கு வராரு, அதெல்லாம் உண்டு இல்லை, அதெல்லாம் முடியாதுப்பா, நீ சொல்கிறதான் கேட்க முடியாது, நான் இடிக்கத்தான் போகிறேன், தயவு செஞ்சு எல்லாம் இடத்த காலி பண்ணு, தேவையில்லாமல் வந்து உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்து இல்லை, எனக்கும் காபாவுக்கு மட்டும்தான் பஞ்சாயத்து ஒரே டார்கெட்டு காபா மட்டும்தான். நான் போகிறேன், நேராக காபாவை இடிக்கிறேன், வீட்டை பார்க்க போய்கிட்டே இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லி கரார் அவர்கிட்ட பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு, வாங்க தலைவரை அப்படின்னு அப்துல் முத்தலிபை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தையை கூப்பிடான். என்ன விஷயம் சொல்லுங்க? அப்துல் முத்தலிப் சொல்லாரு, சார் நம்ம ஒட்டகங்களை பூரா உங்கள் ஆட்கள் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க, அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஒட்டகங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க? ஆமாங்க, மேய்ஞ்சிக்கிட்டு ஒட்டத்தை பூரா பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய மேட்ரு, உன் ஊரில் உலகம் பூரா அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க, உன் ஊரில் இருக்கிற அந்த ஆலயத்தை இடிக்கலான்னு வந்திருக்கேன், அதை பற்றி ஒன்றும் பேசாமல் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஒட்டகத்தை திரும்பத்தாங்கன்னு, என்னையா இது ஊர் தலைவர் மாதிரியான்னு பேசுகிறீரு, என்ன நடக்கு என்ன? உடனே அவர் சொல்லார், அப்துல் முத்தலிபு, எப்பா அங்கே பாரு, ஒட்டகம் எனக்குள்ளது, ஒட்டகத்துடைய உரிமையாளர் யார்? நான். ஏன் ஒட்டகத்தை நான் தான் பாதுகாக்கணும், அதை யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நான் தான் போய் அதை கேட்டு கூப்பிட்டு தூக்கி கொண்டு வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது. காபா யாருக்குள்ளது? காபா யாருக்குள்ளது? அது அல்லாஹ்வுக்குள்ளது, இறைவனுக்குள்ளது. அவன் தான் அதனுடைய உரிமையாளன், அவன் பார்த்துக்குவான்ப்பா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இவ்வளோ பெரிய மேட்ருக்கு வந்துடும், இந்த ஆள் ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணுறாரு, ஒட்டகத்தை தாங்க காபாவை அவன் பார்த்துக்குவான். அப்போ ஒரு எதிர்ப்புமே இல்லை, ஒரு பஞ்சாயத்துமே இல்லை, யாருமே நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. எல்லாரும் என்ன ஊருக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்துல் முத்தலிப்ல இருந்து ஊரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது,
நம்மள்ட்ட அவ்வளோ பெரிய படையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால நாம் என்ன பண்ணுவோம், பேசாமல் ஊரை காலி பண்ணிட்டு மலைக்கு மேலே அங்கிட்டு இங்கிட்டு ஓரஞ்சு ஆரம்பம் நம்ம போயிடுவோம். அப்படி நம்ம உசுரை காப்பாற்றிக்குவோம், எல்லாம் அவனுடைய ஆலயத்தை காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு எதிர்ப்பே இல்லை. இப்போ அவன் பார்க்குறான், அப்போ நம்ம வந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுன்னு போல இருக்குது. முத்தலிவுக்கு எப்பா அவர் ஓட்டை தேடா பிடிச்சி வந்தியா, கொடுங்கடா, ரிலீஸ் பண்ணுங்கடா, அவருக்குள்ள அவர் கையில் கொடுத்து அனுப்புங்கடா. எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அவர் வாங்கிட்டு அவர் திரும்ப போயிட்டார், வெளியே மலையை பார்க்க போயிட்டார். இப்போ அவன் சொல்கிறான், வீரர்களுக்கு கடலை போடுறான், எல்லாம் தளபதிகளாம் அப்படியா, வீரர்கள்லாம் வா, முடிஞ்சுது, நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டைம் வந்துருச்சு, கிளம்பு, எல்லாம் நேராக போகிறோம், இடிச்சு தரமட்டமாக்கிட்டு சீக்கிரமாக வீட்டை பார்த்து ஊரை பார்க்க நம்ம திரும்ப கிளம்பி போகணும், வா அப்படிங்க. கிளப்புனா யானை கிளம்பணும்ல, முதல்ல யானை படையில் தானே வந்திருக்கேன், யானையை கொண்டு போய் தானே எல்லாத்தையும் இடிக்கணும் வைக்கணும். யானையை கிளப்புனா ஒரு யானையை எந்திக்க மாட்டேங்குது. அதே யானைய சரி இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு யானைய ஊரை பார்க்க திருப்பிக்கிட்டு கிளப்புனா ஊரை பக்கம் கிளம்புது விருன்னு. காபாவை நோக்கி கிளம்புனா இப்படி போனா போக மாட்டேங்குது, அப்படியே மல்லு கட்டிக்கு நிற்குது, எந்திக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, அப்படி நிற்குது. திரும்ப போகலாம் அப்படின்னா திரும்ப வேகமாக திரும்புது. என்னடா இது அப்படின்னு அவன் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் அல்லாஹ் பார்க்குறான். இவ்வளோ நேரம் அல்லாஹ் வேடிக்கை பார்த்தான், நடக்க என்ன செய்கிறான்னு பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், உலகத்துக்கு இதை வச்சு நிறைய பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு, நடத்துகிற வரைக்கும் நடத்தட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்த அல்லாஹ் இப்போ தான் என்னுடைய ஆலயத்தை, பழமையான ஆலயத்தை, ஆதம் நபி கட்டின பள்ளியாசல், என்னுடைய ரொம்ப பிரியமான தூதர் இப்ராஹிம் நபி கட்டின பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் உலக மக்களுக்கெல்லாம் கிபிலாவாக இருக்கிற அந்த பள்ளிவாசல், உலக மக்களுக்கெல்லாம் கிபிலாவாக இருக்கிற பள்ளிவாசல் தெரியும் தானே. இப்போ நம்ம போய் பள்ளிவாசலில் தொழுகிறோம்ல, இப்படி பார்த்து இமாம் அங்கே நிற்கிறாரு, நம்ம பின்னாடி இப்படி நின்று தொழுகிறோம்னு வச்சுக்க, இது எந்த திசை, எந்த திசையை பார்த்து தொழுவோம் இப்போ? இப்போ நம்ம மேற்கு திசையை பார்த்து தொழுவோம், ஆனால் அது நெசத்தில் மேற்கு திசை இல்லை, அங்கே காபார். நம்ம எங்கே நிற்கிறோமோ நேரம் அப்படியே போனோன்னு வச்சுக்க, கோடு போட்டுக்கிட்டே போனால் நம்ம நிற்கிறதுல நேரம் காபால போய் முட்டிடலாம். அவ்வளோ சிறப்புகள் இருக்கிற ஒரு பள்ளிவாசலை, நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமியாக வச்சுருக்கிற ஒரு பள்ளிவாசலை அசால்ட்டாக வந்து நீ இடிச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? என்னுடைய அடையாள சின்னத்திலே நீ கை வச்சிடலான்னு நினைக்கிறியா? உன்னை உலகத்துக்கே பாடம் காட்டுறேன் பாரு, உன்னை எப்படி ஆக்குறேன் பாரு அப்படின்ட்டுன்னு அவன் அங்கே யானையை கிளப்ப முடியாமல் திணறிக்கு நிற்கிறாமல. அப்பம் பார்க்க யானைப்படையை அழிக்கிறதுக்கு இன்னொரு படம் வருது. யானை அழிக்கணும்னா அதை விட பெருசாக வரணும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் யானை அழிக்கிறதுக்கு பூனையை விட சின்னதாக ஒன்று நினைப்புறான்ல. இதனோடு சின்ன பறவை, சிட்டுக்குருவி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பறவை. அந்த பறவைக்கு பேர் என்ன தெரியுமில்ல? அந்த பறவைக்கு பேர் தெரியுமா? அந்த பறவைக்கு பேர் அபாபீல். அபாபீல் அப்படின்னு ஒரு பறவை. அல்லாஹ் பார்க்குறான், நீ பெரிய யானைன்னா பெருசு நினச்சிக்கிட்டியோ, நான் பாரு ரொம்ப சாதாரணமான ஒரு படையை வச்சு யானையை துவம்சம் பண்ணுறனால அவர் அபாபீல் அப்படிங்கிற பறவையை, அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக மேலே அப்படியே சல்லுன்னு வருது, வந்து 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 நேராக யானைப்படையினுடைய தலைக்கு மேலே வந்துருச்சு. அப்படி மேலே நிற்குது. மேலே நின்றுக்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து டைரெக்டாக முட்டலை, கையில் ஆயுதம்லாம் தூக்கிட்டு வரல, அதனுடைய அலகுகளில் கால்களில் சின்ன பொடி கல்லை தூக்கிட்டு வருது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? அந்த பொடி கல்லை வச்சு தான் இத்தனோண்டி கல் போதுண்டா, நீ எவ்வளோ பெரிய ஆளாரு, நான் அப்படியே ஒரு சின்ன காரியத்தின் மூலம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு குருவி, அந்த குருவியுடைய அலகுல தூக்கிட்டு வர்ற சின்ன கல், அந்த சின்ன கல்லை மேலேருந்து டம்முன்னு கொண்டு வந்தது பூரா அப்படி போடுது. போட்டால் என்ன ஆகுது தெரியுங்களா? அது தூக்கிட்டு வரும்பொழுது சாதாரணமாக இருந்த கல் அது போடும் பொழுது எப்படி ஆகுதுன்னா அப்படியே பயங்கர சூடு அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. வந்து உளுந்த உடனே அந்த கல் உடஞ்சி அதில் இருக்க அந்த சூடு வெளியான உடனே அப்படியே யானைகள்லாம் அடித்து செதறுது சின்ன பின்னமா. எப்படி ஆச்சு தெரியுமா? போட்டு அப்படியே நெருப்பு பிளம்பு மாதிரி வெடிக்குது. ஒவ்வொரு யானையும் கால் ஒரு பக்கம், தும்பிஸ்கை ஒரு பக்கம், மனிதர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம், அப்படியே ஒரு கிரைண்டரில் போட்டு ஆட்டினா அப்படி இருக்கும். கரும்பு இருக்கு, கரும்பு தூக்கி மிஷினில் போட்டு அரைச்ச உடனே சக்கை ஆயிருதுல, அந்த மாதிரி இதை கல்லை தூக்கி போட்ட உடனே அடிச்ச அடியில் அதனுடைய சூட்டு தாங்க முடியாமல் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் அதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம்
மௌகூல். வெரி குட். என்ன சூரா சொல்லு பார்க்கலாம், சொல்லுங்க அந்த சூரா சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. அழகா ஓதிட்டீங்களே. இந்த சூறால தான் இந்த வரலாறே சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த கதையை நீ படிக்கணும்னா எங்கே போய் படிக்கணும்னா இல்லை கஷ்டப்பட தேவையில்லை. இந்த சூறாவை குரானில் எடு, பக்கத்தில் தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்கள்ல, எழுதியிருப்பாங்கல்ல, படி. அப்படியே நான் சொன்னது பூராக்குள்ளே இருக்கும். எப்படி வந்தான் எப்படி அழிச்சோம் அதில் தான் சொல்கிறான் அல்லாஹ். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மௌகூல். அஸ்ஃப்னா என்னன்னா வைக்க இருக்கு தெரியுமா, வைக்கலாம் தெரியுமா, மாடு நல்லா திங்கும். அந்த வைக்கலை மாட்டு வாயில் கொடுத்து மாடை திங்க விட்டுட்டோம். மாடு வாயில் போட்டு நல்லா சவைக்குது. சவைச்சி சாப்பிட்றதா இருந்தால் முழுங்கணும்ல, முழுங்குறதுக்கு முன்னாடி நல்லா சவைச்சிட்டு துப்பிட்டுன்னு வச்சுக்க, அது எப்படி இருக்கும்? சும்மா பார்த்தாலே வைக்கல ஒரு மாதிரியா கொச்ச கொச்சன்னு தான் இருக்கும். அந்த கொச்ச கொச்சன்னு இருக்கிற வைக்கலை வாயில் தூக்கி போட்டு மாட்டு வாயில் நல்லா அரைச்சி வெளியே துப்புனா அப்படியே ஒரு மாதிரியா கொச்ச கொச்ச கொச்சன்னு ஆயிரும்ல. அல்லாஹ் சொல்றான் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மௌகூல். அவர்களை தின்று உமிழப்பட்ட தின்னு துப்பப்பட்ட வைக்கலை மாதிரி ஆக்கிட்டோம். வைக்கலை சவைச்சு துப்புனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆக்கிட்டான். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கேட்பான்ல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த யானைப்படையை எப்படி அழிச்சான்னு பார்த்தீங்களா? நீ அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் நீ அசால்ட்டாக போகிற. அம்மாம்பரி யானைப்படையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுவன், பயந்துக்க, எச்சரிக்கையாக இருந்துக்க. அவன் சொல்லும்போது சட்டுன்னு என்ன சொன்னாலும் அது கேட்டு நடந்துக்க. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவன் பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணிட்டு வந்தான். அந்த சூழ்ச்சியெல்லாம் எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் பிளான் போட்டு வந்தான். வாரிசல் அலைஹிம் தைரன் அபாபில். அழிக்கிறதுக்காண்டி அபாபில் பறவை எல்லாம் அனுப்பி விட்டுட்டானே. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மௌகூல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சூடேற்றப்பட்ட கற்களை தூக்கி அந்த பறவைகள் எரிஞ்சிச்சு. தின்னு துப்பப்பட்ட வைக்கல மாதிரி ஆக்கிட்டானா? அப்போ அல்லாவுடைய ஆற்றல் எவ்வளோ பெருசு பார்த்துக்க. அப்படியே பார்க்குறாங்க மலையில் இருந்தவங்க வெளியில் இருந்தவங்க, கல் மழை பொழியுது. எட்டி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், அல்லாஹ் தன்னுடைய ஆலயத்தை காப்பாற்றிட்டான். நாம் நம்பின மாதிரி அல்லாஹ் தன்னுடைய ஆலயத்தை காப்பாற்றிட்டான், தன்னுடைய படையை கொண்டு காப்பாற்றிட்டான், தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றலாக காப்பாற்றிட்டான். காபா மக்கால இருக்க காபாவை இப்படி காப்பாற்றுவோம். கியாம் உலகாளிய போகிற காலம் வரைக்கும் எல்லாம் காப்பாற்றும். அன்னைக்கு மட்டும் இல்லை, இப்பவும் எவனாவது ஒருத்தன் பிளான் பண்ணி போனான்னு வச்சுக்க, அவனுக்கும் அதே தான். உலகம் முடிகிற நாள் வரைக்கும் இந்த காபாவை மட்டும் எவனும் ஒன்றும் டச் பண்ண முடியாதுன்னு ஒரு பாதுகாப்பு பூமி மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். இப்போ அழிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த வருஷம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கு அந்த ஊரில். சாதாரண நிகழ்ச்சி இல்லை, உலகமே திரும்பி பார்க்குற. 1000 வருஷம் 2000 வருஷம் ஆனாலும் கூட உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த வருஷம் நடக்கு. என்ன நிகழ்ச்சி தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன நிகழ்ச்சி? முகமது நபி அந்த வருஷம் தான் பிறக்கிறாங்க. ரபியுல் மாதத்தில் பிறக்கிறாங்களா? மாதம் ஓகே, வருஷம் நான் சொல்கிறது அந்த மாதம். இந்த ரபியுல் மாதத்தில் யானைப்படை அப்படி இல்லை. யானைப்படை எந்த ஆண்டு அழிக்கப்பட்டுச்சோ அந்த வருஷத்தில் ரசூல்லா பிறக்கிறாங்க, முகமது நபி பிறக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் மற்ற எந்த பேருமோ அதில் சொல்லலை. பிறந்த ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் ரொம்ப சாதாரண தெரிஞ்ச செய்தி தானே. அதனால் தெரியும்ல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானைப்படையை அல்லாஹ் எப்படி அழிச்சான்னு தெரியும்ல. ரசூல்லா அந்த காலம் அப்போ தான் பிறந்தாங்க. அதுக்கு பிறகு 63 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்து மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அப்போ இந்த கதையிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை நிறைய பாடங்களை பெறணும். கதை கேட்கறது இல்லை நோக்கம். இந்த கதைகளை எல்லாம் சொல்கிறது எதுக்கு? நல்ல சுகமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி சும்மா இருக்குல்ல, நம்ம சரியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கதைகளை குரான் சொல்லுது. நம்ம அடுத்தடுத்து
இது மாதிரி குர்ஆனில் சொல்லக்கூடிய சூப்பரான கதைகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம், அதன்படி வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? எல்லாரும் வாழலாமா? இப்போ நம்ம பேசிக்கிட்ட மாதிரி வாழலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்தவங்களுக்கு கேலி செய்யாமல், அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.